ஐயா உண்டு. சர்வமும் வைகுண்டமயம். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய பரம்பொருள் உலகக் கடவுள் ஐயா வைகுண்டர் இந்த கலியுகத்துக்கு அருளித் தந்த அற்புதமான திரியேடு அகிலத்திரட்டு அம்மானை. அந்த அகிலத்திரட்டு அம்மானை இன்று உலகம் முழுமைக்கும் பொதுவான ஒரு வேத நூலாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதமான அகிலத்திரட்டு எங்கே வாசிக்கப்படுகிறதோ அங்கே அற்புதங்கள் எல்லாம் நிகழும். அப்படிப்பட்ட அகிலத்திரட்டு அம்மானையை நமக்கு முன்னோர்கள் எல்லாம் அந்த அகிலத்திரட்டை அற்புதமாக இசைவடிவமாக எல்லா மக்களும் புரியும் வண்ணமாக இந்த மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வ நூலான அகிலத்திரட்டு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப எல்லா மக்கள் மத்தியிலும் அதன் அற்புதங்கள் விழ வேண்டும், தெளிவு வர வேண்டும் என்பதற்காக இந்த அகிலத்திரட்டு அம்மானையை இசை தாளங்களோடு எல்லா மக்களும் புரியும் வண்ணம் அதை சமர்ப்பணம் செய்கிறோம். இதற்கு உதவி புரிந்த அத்தனை அன்பர்களுக்கும் ஐயா எல்லா பாக்கியம் அருளுவார் என்று சொல்லி, அன்பு மக்களே, இது எவ்வகையிலும் நம்முடைய வழிபாட்டை சிதைப்பதாகவோ கூறுபடுத்துவதாகவோ எண்ணாமல் ஐயாவுடைய அற்புதங்களை தாளநயத்தோடு நீங்கள் கேட்டு தங்கள் உள்ளத்திலே வாங்கி அந்த அகிலத்திரட்டு அம்மானையினுடைய அற்புதங்களை எல்லாம் உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த புதிய முயற்சியை நாங்கள் ஐயாவுடைய திருவடியை சிந்தையிலே சுமந்து இந்த புதிய முயற்சியை ஏற்படுத்தியிருக்கிறோம். எல்லோரும் ஐயாவுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அகிலத்திரட்டு அம்மானை இசை வடிவமாக்கப்பட்டிருக்கிறது. ஐயாவுடைய அகிலத்திரட்டு அம்மானையை கேட்டு மகிழ்ந்து எல்லோரும் ஐயாவுடைய அருளை பெறுங்கள். ஐயா உண்டு. ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்துமாயோன் வீந்திய கலியன் வந்த விசலத்தால் கைலையே சார்ந்தவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுற்றே சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவக்கொழுந்தே தாண்டவ சங்காரா தமியே எங்களுடைய பவமே பவமே பல நாளும் செய்த பவமருத்தோ அகமே வைத்தெங்களை ஆட்கொள்வாய் சிவ 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 அரகர அரகரா அலையிலே துயில் ஆதிவராகவாம் ஆயிரத்தெட்டாண்டினில் ஓர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சம்பதியதிலோ
சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோல் ஏந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார். ஏரணியும் ஆயோ இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குரவி நாராயணர் பாதம் நாவினில். பரம்பொருளாம் இவ்வுலக கலியளிக்க வந்த ஐயா வைகுண்டர் இந்த கலியுகத்திலே வாழுகின்ற மக்காக அருளித்தந்ததுதான் அகிலத்திரட்டம்மானை. இந்த உலகத்தின் ஒப்பற்ற வேதம் இந்த அகிலத்திரட்டு அம்மானை. இந்த அகிலத்திரட்டு அம்மானையை படித்து அறிந்து உணர்ந்து வாழுகின்ற மக்களுக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கும் இந்த நிலையிலே இந்த கலியுகத்துக்கு பகவானால் அருளப்பட்ட ஏடுதான் இந்த அகிலத்திரட்டு அம்மானை. இந்த அகிலத்திரட்டு அம்மானைக்கு பொருள் சொல்வது என்பது இயலாத காரியம். அவரவர்களுக்கு அறிவு கட்டியபடியெல்லாம் இதற்கு பொருள்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை இசை வடிவமாக சமர்ப்பிக்கின்ற காரணத்தினால் சுருங்கச் சொல்லி ஐயாவுடைய அகிலத்திரட்டு வரிகளுக்கு எவ்விதமான இடையூறும் கூறுகளும் வராதபடி உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே அதை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இதற்கு சுருங்க பொருள் சொல்லி தத்துவார்த்தமாக எதையும் சொல்லாமல் எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் இந்த அகிலத்திரட்டு அம்மானைக்கு சிறு சிறு விளக்கங்களை சொல்லி இதனை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அன்பானவர்களே, அண்டமகிரண்டமெல்லாம் தன்னுடைய மேனையிலே அணிந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான இறைவன் பரம்பொருள். அந்த நாராயண பரம்பொருளுடைய திருவடியை அடியேனுடைய நாவினிலே சுமந்து இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து தர்மயுகம் பிறக்கின்ற காலம் வரை என்ன என்ன நடக்கும் என்பதையெல்லாம் அழகாக எழுதி தந்ததுதான் இந்த அகிலத்திரட்டு அம்மானை. அதிலே ஐயா தினந்தோறும் இந்த அகிலத்திரட்டை படிக்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு எடுத்து வைக்கின்ற முதல் சிறப்பு ஐயா தந்த காப்பு. அந்த காப்பிலே ஐயா முழுமையும் சொல்லிவிடுகிறார். ஏரணியும் ஆயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க இந்த உலகத்தையே படைத்து காத்து அருள் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இறைவன் காரணம் போல் செய்த கதை. அதை முதலில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் மனிதன் அல்ல, மாயவன். மனிதனைப் போல ஒரு நாடகம் ஆடி இந்த உலகத்திலே கலியனை சோதிப்பதற்காக அவனுடைய சோதனைகளை தாங்குவதற்காக இறைவன் வடிவெடுத்து வந்தான் என்பதுதான் இதன் உண்மை. அவர் காரணம் போல் செய்த கதைதானே தவிர அதுதான் பூரணம் என்று யாரும் எண்ண வேண்டாம். அதை பூரணமாய் ஆராய்ந்து பாடுவதற்காக அப்பனுடைய திருமேனி திருவடி என்னுடைய நாவினில் என்று சொல்லி அன்று பஞ்சபாண்டவர்களுக்காக தோன்றி பகைகளை முடித்து இந்த கலியன் வந்தான். அவனுடைய அழிச்சாட்டங்களை எல்லாம் அழிப்பதற்காக பரம்பொருள் இந்த சான்றவர்களுக்காக இந்த உலகத்திலே தோன்றி அருளுகிறார் இந்த அம்மானையை. அதை அருகோபால சீடர் அற்புதமாக எழுதுகிறார். இந்த உலகத்தின் மூலமாக இருக்கின்ற சிவமே, தில்லையிலே ஆடுகின்ற சிதம்பரநாதனே, தவமாக இருக்கின்ற இந்த உலகத்தில் தோன்றி தவமாக தோன்றி தவமிருந்து அத்தனை சிறப்புகளை தந்த இறைவா, இந்த உலக கலி பவங்களை அறுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த தலைவா, உன்னை அகமே வைத்து எங்களை ஆட்கொள்வாய். சிவசிவ சிவசிவா அரகரா அரகரா என்று இந்த காப்பிலே நமக்கு தருகிறார். அது மட்டுமல்லாமல் அலைகடலிலே துயின்ற ஆதிவராகவன் 1008 ஒரு பிள்ளையாக உருவெடுத்து பொன் மகர வயிற்றிலே அற்புதமாக உதித்தெழுந்து
மகரப்பாலையும் அருந்தி இந்த தெய்வீக தட்சணத்திலே வந்திருந்து கலி சோதனைகளை எல்லாம் பார்த்து இந்த உலகத்திலே கலியனுடைய சோதனைகளை பார்த்து சிறப்பு செய்த அந்த அப்பன் வைகுண்டருடைய சிறப்புகளை எவ்வாறு சொல்ல முடியும்? அதை சொல்லுவதே இந்த யுக தர்மம்தானே. திருமொழி சீதையாட்கு சிவதலம் புகழையெங்கும் உருவிள்ளை உருவாய்த் தோன்றி யுகபர சோதனைகள் பார்த்து இந்த கலியளித்து தர்மயுகத்திலே திருமுடி சூடி இந்த உலகத்தையே ஒரு குடைக்குள் ஆள வந்த பரம்பொருடைய அந்த அற்புதங்களையெல்லாம் ஒரு ஊமையாக இந்த அகிலத்திரட்டிலே உரைக்கிறேன் என்று முதல் காப்பிலே ஐயா நமக்கு அருளுகிறார். பாரான தட்சணமே
மெய் அன்பர்களே, எவ்வளவு அற்புதமாக ஐயா நமக்கு இந்த வேதத்தை வழங்கியிருக்கிறார் பார்த்தீர்களா? இதை எழுதிய அரிகோபால சீடர் ஐயாவுடைய திருவடியை நாவிலே சுமந்து கொண்டு இதை அற்புதமாக நமக்கு அருளியிருக்கிறார்கள். சிவமே 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 சிவமணியே, தவமே 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 தவப்பொருளே. அற்புதங்களை எல்லாம் சொல்லுகின்ற இறைவன் மூலமாக மூலவர் மூல பரம்பொருள் சிவத்தை தன்னுடைய சிந்தையிலே தாங்கி இந்த அற்புதமான அகிலத்திரட்டு சுருக்கத்தை இதிலே நமக்கு தருகிறார். இந்த அற்புதமான தட்சணா பூமியிலே பரம்பொருள் ஒரு மனித உருவத்தை போல இவ்வுலகத்திலே காட்டி இந்த உலக மக்களை எல்லாம் ஒரு சாதியாக்கி ஐயா அற்புதமாக வந்திருந்து தவமிருந்து 4448 நோய்கள் இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் வருகிறது. அத்தனை நோய்களையும் தண்ணீர் மண்ணால் அற்புதமாக தீர்த்து தர்மத்தை வளர்த்து இந்த கலியன் செய்து கொண்டிருக்கின்ற சோதனைகளை எல்லாம் ஐயா அறிந்து இவ்வுலகத்திற்கு தோன்றிய வரலாற்றை சொல்லுகிறார். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து குரோனி என்ற அசுரனுடைய பரப்பிலிருந்து துரியோதனுடைய அழிவு வரையும் சொல்லி அந்த குரோனியை கொன்று அதன் பிறகு வந்த இரணியனை தன் நகங்களாய் கிழித்து சூரர்களுடைய அட்டகாசங்களை எல்லாம் அழித்து துரியோதனன் முதலாய் இந்த உலகம் முழுக்க பரவியிருந்த நீசத்தனத்தை எல்லாம் மறுத்து அதையெல்லாம் அழித்து முடித்துதானே இந்த உலகத்திற்கு பரம்பொருள் வைகுண்டமாக வடிவெடுத்து வந்தார். அதனை அறியாத நீசனை ஐயா பம்பு செய்ய வைத்து இந்த உலக மக்களுக்காக அம்பாரி மக்களுக்காய் ஆக இரக்கமதாய் அருகரத்துவம் வாழும் ஆழிக்கரை ஆண்டி நருகரத்துவனாரன் நாராயணமூர்த்தி உருவெடுத்து நாமும் உலகமேழும் தலைக்க திருவெடுத்த கோலம் சிவனார் அருள் புரிய ஈசன் அருள் புரிய இறையோன் அருள் புரிய மாயன் அருள் புரிய மாதும் அருள் புரிய பூமாது நாமாது புவிமாது போர்மாது நாமாது லட்சுமியும் நன்றாய் அருள் புரிய. எவ்வளவு சிறப்பாக எல்லா தெய்வங்களையும் உள்ளடக்கி எந்த பிரிவுகளையும் காட்டாமல் அனைத்தும் நான் என்பதை உணர வைத்து இந்த அகிலத்திரட்டின் முதல் பகுதியிலேயே எல்லாமாக நான் இருக்கிறேன் என்பதையெல்லாம் உணர்த்துவதற்காக அனைத்து தெய்வங்களையும் தனக்குள்ளே ஐக்கியப்படுத்திய இறைவன் நான் என்பதை உலகம் முழுக்க உணர்த்துவதற்காக பரம்பொருள் இந்த முதல் சுருக்கத்திலே நமக்கு கொடுக்கிறார். பாரளந்த பரமேஸ்வரி தாயே, 10 சரசுடைய பாவிதனை ஜெயிக்க மற்ற நுகரவா வாய்த்த தசரதற்கு சேயாய் உரித்து செடமடுத்தது போலே மாயாதி சூட்சன் ஐயா வைகுண்டம் இந்த கலியுகத்தில் மனு போல பறந்து பெரிய தவமிருந்து அன்று சீதை சிறையிருந்தது போல இந்த உலகத்திலே இருந்து அற்புதங்களை எல்லாம் காட்டி மருந்தாக தண்ணீர் மண் வைத்தியங்கள் செய்து இந்த தாரணையில் உள்ளோர்களுக்கு கர்மங்களை எல்லாம் தீர்த்து அவர்களுடைய அனைத்து சிறப்புகளையும் முன் யுக கணக்குகளை எல்லாம் முடித்து மாகாளி மக்கள் ஐயா வைகுண்டருடைய பாதத்தை கண்டு தொழுது ஐயாவை கும்பிட்டு சேவிக்கின்ற சிறப்பையெல்லாம் பண்டார வேஷமாக இந்த பத்தினியால் பெற்ற மக்கள் தினந்தோறும் ஐயாவுடைய திருவடியிலே குளித்து துவைத்து சிறப்போடு வணங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு அந்த மாபாவி நீசன் சாணார் இனத்தில் சாமி வந்தாரோ என்று சொல்லி இவளையெல்லாம் வீணாக வீறு செய்ததெல்லாம் அடித்து துவைத்ததுவை மனிதனாடா சாமியாக வந்தான் என்றெல்லாம் ஐயனை அறியாத பாவி செய்து இந்த மக்களை கொடுமைப்படுத்தியதை இதையெல்லாம் அறிந்து
அன்பை பார்த்து இந்த மக்களை அடிமை கொண்டதும் தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டதும் வம்பை அளித்து வைகுண்டமே தானாகி இந்த உலகமெல்லாம் ஆள வந்த இறைவன் மேல் எவ்விதமான எதிரியும் இல்லாமல் இந்த உலகத்தில் நாராயணன் வைகுண்டமாக வந்து நடத்துகின்ற அந்த அற்புதங்களை எல்லாம் காரணமாய் எழுதி கதையாய் படித்தோர்க்கு ஒய்யாரமாக உள்வினை நோய் தீரும் என்று ஐயா இந்த அற்புதத்தை உரைக்கிறார். என் அன்பு மக்களே, ஐயா வைகுண்டசாமி இந்த உலகத்தில் வந்தது, அவர் இருந்தது, அதை நீச மன்னன் பிடித்து அடித்து சோதனைப்படுத்தியது, அவர் யார் என்பதை உணராமலே இருந்தது. அவர்தான் கண்ணன், அவர்தான் இரணியனை கிழித்த நரசிம்மன், அவர்தான் குரோணியை கொன்ற பரம்பொருள், அவர்தான் ராமனாக வந்த இறைவன் என்பதையெல்லாம் அறியாமல் சாணாரினத்தில் சாமி வருவாரா என்று சொல்லி அவரை அடித்ததும் அவரை தொழுகின்ற மக்களை துன்புறுத்தியதும் அந்த மக்களை எல்லாம் தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டதையும் இந்த அற்புதமான அகிலத்திரட்டிலே உங்களுக்கு விளக்குகிறார் என்பதை சுருக்கமாக இவ்விடத்திலே சொல்லியிருக்கிறார். காரணமாய் எழுதி கதையாய் படித்தோருக்கு நாரணர் வந்து நடத்தும் அளவை தன்னை காரணமாய் எழுதி கதையாய் படித்தோருக்கு பொய்யாரமாக உள்வினை நோய் தீரும் என்று ஐயாவும் இக்கதையை அருளுகிறார். எவ்வளவு சிறப்பாக ஐயா சொல்லுகிறார் பாருங்க. நாரணரும் வந்து நடத்தும் அளவை தன்னை. இப்ப நாராயணன் தான் இந்த பூலகத்திலே வைகுண்டமாக வந்தது, ஒரு மனிதன் அல்ல. காரணமாய் எழுதி கதையாய் படித்தோருக்கு மனிதனை போல் இவ்வுலகத்தில் வந்து ஒரு அற்புதத்தை காட்டி சிறப்பு செய்ததையெல்லாம் காரணமாய் எழுதி கதையை படித்தோருக்கு ஒய்யாரமாக உள்வினை நோய் தீரும் என்று ஐயாவும் இக்கதை அருளுகிறார் என்போரே. எமக்கு முன் ஜென்ம வினை பயன்கள் எவை இருந்தாலும், எவ்விதமான சஞ்சலங்கள் இருந்தாலும் இதை படித்தவருக்கு அத்தனையும் தீரும் என்று ஐயா சிறப்பை நமக்கு தருகிறார். பேயை எரித்து புதுமை மிக செய்தது,
மனிதன் பேய் பிடித்து அறைகிறான். ஆணவ பேய், அதிகார பேய், இன்னும் எத்தனையோ பேய்த்தனங்கள் எல்லாம் இவன் உள்ளே இருக்கிறது. அதை மட்டும் அழிக்காமல் இவர்கள் பேய் என்று ஒன்று உண்டு என்று பயந்து இருந்தார்களே, அதை எரித்ததும் அங்கே புதுமைகள் செய்ததும் ஆயர்குலத்தை தன்னோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டதும் இந்த சான்றோர் குலத்தை தற்காத்துக் கொண்டதும் நீண்ட புகழ் தர்மம் அற்புதமாக அப்பன் இந்த தர்ம யுகத்தை அரசாண்டதும் இப்படியெல்லாம் சிறப்பு செய்த இறைவனை என்னென்னவெல்லாமோ படுத்தினானே, அத்தனை பாடுகளை எல்லாம் தாங்கி நல்லோரையெல்லாம் எழுத்து அவளுக்கு நல்ல வரங்களையும் கொடுத்து பொல்லாரை நரகிலே போட்டு இந்த கலி அழிந்து தருமயுகம் நிலை பெற சிறப்பு செய்த இறைவன் இந்த அற்புதமான அகிலத்திரட்டை நமக்கு உரைக்கிறார். அதன் பிறகு இதை எழுதி நமக்கு அர்ப்பணித்தாரே சகாதேவனுடைய அற்புதமான பரவியான அரிகோபாலர், அவர் இந்த அகிலத்திரட்டை எப்படி சமர்ப்பித்தார் என்பதை எவ்வளவு அடக்கத்தோடு நமக்கு எடுத்து வைக்கிறார் தெரியுமா? அன்பானவர்களே, அந்த வாசகத்தை கேளுங்கள். அன்பானவர்களே, ஐயா உரைக்க அன்போர்கள் தங்கள் முன்னே மெய்யாய் எழுதி விதிப்பேனான் என்பதெல்லாம் ஆனை நடை கண்டு அன்பில் நடையதற்கும் சேனை சரிவதென்ன சிற்றரம்பு பற்றி என்ன ஐயா உரைக்கிறார். அதை இந்த அன்பர்கள் அறிவதற்காக உண்மையை எழுதி அதை உரைத்தவன், அதை எழுதி கொடுத்தவன் நான் என்று சொன்னால் அது சரியாகாது. இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் பட்டயம் போட்டு சொல்ல வேண்டிய நிலை, இதை நான் செய்தேன், இதை நான் செய்திருக்கிறேன், இது என்னால் நடந்தது, இதை நான் முடித்தேன் என்று ஆணவத்திலே நாம் உச்சத்திலே இருக்கிறோம்.
சிவச்சந்திரன் கூட பாடினா ஜி.என். சிவச்சந்திரன் பாடகர்னு போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது கலியுகத்தில். இந்த நிலைகள் எல்லாம் இந்த கலியுகத்தில் எழுந்திருக்கிறது. நான் நான் என்று ஆனவன். ஆனால் ஒரு ஒப்பற்ற வேதத்தை இந்த உலகத்துக்கு அருளிய அற்புதமான அரிகோபாலன் சொல்லுகிறார், இதை நான் எழுதினேன் என்றால் அது சரியாக வராது. காரணம், ஆனை நடந்து போவதை பார்த்து அன்றில் நடந்தால் அது சரியாகுமோ? படைத்தளங்கள் சேனைகள் எல்லாம் செல்வதை பார்த்து சிற்றரம்பு கூட்டமும் நாங்களும் சேனைகள் தான் என்று செல்வதை போல் அல்லவா இருக்கும்? குயில் கூவதை பார்த்து கூவை கூவினால் என்ன ஆகும்? குயில் கூவதற்கு ஒப்பாகுமோ கூவை குரல்? மயில் ஆடுவதற்கு ஒப்பாகுமோ வான்கோழி ஆடுவது? மடந்தை தேனீக்கள் அதிலே தேன் என்ற ரசத்தை வைத்து சிறப்பு வைத்தது போல கடந்தையும் தாடேற்றினால் அது ஒத்து வருமோ? அது ஒப்பாகுமோ? எவ்வளவு எளிமையாக அவை அடக்கத்தோடு இதனை நமக்கு சொல்லுகிறார் பாருங்கள். 4 3 யுகமும் நடுத்திருக்க வந்தவரான் மேலோம் திருக்கதையை எழுதுவேன் என்றதற்கு எம்பிரானான இறையோன் அருளிய தம்பிரான் சொல்ல தமியேன் எழுதுகிறேன். எவ்வளவு எவ்வளவு அவை அடக்கம்! இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கும் வர வேண்டும். அந்த நிலை வந்தால்தான் இந்த உலகத்தின் நாம் ஆண்டவனுடைய வைகுண்டருடைய பிள்ளைகளாக மாற முடியும். அவர் சொல்லுகிறார், மேலும் திருக்கதையை அப்பன் சொல்ல தமியேன் எழுதுகிறேன். எழுதுவேன் என்றதெல்லாம் ஈசன் அருள் செய்யலாம். எழுதுகிறேன் சொல்றது கூட நான் எழுதவில்லை, ஈசன் அருள் செய்யலாம். ஆக பழுது ஒன்றும் வராமல் பரமேஸ்வரி காக்க அத்தனை தெய்வ சக்திகளையும் தனக்குள்ளே இந்த தெய்வ திருக்கதையை எழுதுவதற்கு எல்லோரும் அருள் கொடுக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார். ஈசன் மகனே, இந்த கதை எழுதுவதற்கு தோஷம் வராமல், சூழாமல், வல்வினைகள் வராமல், காலக்கரகம் கர்ம சஞ்சலம் ஆனதும் வாழைக்குருவே வராமலே காரும் அடியேன் கவ்வை வினை தீர வாரும் அடியேன் மனதுள் குடிகொள்ளவே. தருமயுகமாக்கி தாரணியை ஆளுவதற்கு கர்மக்கலியில் கடவுளார் வந்த கதையை பார்த்தீர்களா? தருமயுகமாக்கி தாரணியை ஆளுவதற்கு கர்மக்கலியில் கடவுளார் வந்த கதை. சாகாதிருக்கும் தர்ம அன்பு உள்ளோர்மும் வாகாக தர்ம அம்மானை தான் வகுத்தார் என்று அற்புதமாக சொல்லி இந்த அகிலத்திரட்டுக்கு அடியெடுத்துக் கொடுத்த வரலாற்றை அற்புதமாக சொல்லுகிறார். எப்படி என்று கேளுங்கள். Linda
சர்வமும் வைகுண்டமயம். அற்புதமாக இந்த அகிலத்திரட்டு அம்மானையே அடியெடுத்துக் கொடுத்த வரலாறை ஐயா அழகாக நமக்கு சொல்லுகிறார். வகுத்த பரமனுக்கும் மாதா பிதாவதுக்கும் தொகுத்த குருவதுக்கும் தோத்திரம் தோத்திரம். அவர் தன்னுடைய இறைவனை, இந்த உலகத்தில் படைத்த பரம்பொருளை வணங்கி, தன்னுடைய பெற்றோர்களை வணங்கி, தன்னுடைய ஆசானை வணங்கி, அவர்களுக்கெல்லாம் தோத்திரம் சொல்லி, அப்படியே அந்த அரிகோபால சீடர் ராத்திரி தூக்கம் வைத்திருக்கிறையிலே ஆண்டான ஆண்டு 1016 கண்டானை கண்டேன் கார்த்திகை மாதன். எங்கே கண்டானை கண்டேன்? துவாபராயுகத்திலே இந்த உலகத்தில் இந்த பாரத போர் வராமல் தடுக்க வேண்டுமென்றால் அது உன்னால் மட்டுமே முடியும் என்று அவனை உணர்ந்து தன்னுடைய அன்பால் கட்டி இந்த உலகம் முழுக்க இருக்கிறவன் நீதான் என்று அன்று உணர்ந்து கண்டானே அந்த சகாதேவன். அந்த சகாதேவன் தான் இந்த யுகத்திலே அரிகோபாலனாக பிறப்படுத்தி இருக்கிறார். அப்படி பிறப்படுத்தி இருந்த அந்த அரிகோபால சீடன் இவன்தான் சகாதேவன், இவன்தான் அரிகோபாலன் என்பதை இந்த உலகத்துக்கு உணர்த்த ஐயா சொல்லுகிறார். கண்டானை கண்டேன். அரிகோபாலன் சொல்லுகிறார், அந்த துவாபராயுகத்தில் பகவானாக பரம்பொருளாக இருந்த கண்ணன் இந்த யுகத்தில் தான் பரம்பொருள் வைகுண்டமாக வடிவெடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து தெளிந்து சொல்லுகிறார். கண்டானை கண்டேன். கார்த்திகை மாதமதி, கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அப்படியே சுருதியுடைய நித்திரையில் சுபக்கியான லக்னம் அதில் அப்படி படுத்திருக்கின்ற நேரத்தில் பரம்பொருள் அவரிடத்திலே வந்து அவரை எழுப்பி காப்பிலே இருக்கின்ற ஒரு சீர் ஏர் என்ற வார்த்தையை எடுத்துக் கொடுத்து, அரிகோபாலா எழுந்து இந்த உலகத்தில் வைகுண்டமாக நான் வடிவெடுத்து வந்த வரலாற்றை இந்த மக்கள் அறிய நீ உரைத்துவிடு என்று அரிகோபாலனுடைய உள்ளத்துக்குள் இருந்து தான் எப்படி எழுதுவேன் என்ற சிந்தையில் இருக்கின்ற பொழுது அந்த காப்பிலே முதல் சீரை எடுத்து ஐயா தன்னுடைய கனிவாய் மிக திறந்து தாற்பரியமாக சொல்லுகிறார். மகனே, இவ்வாய்மொழியை வகுக்கும் காண்டமதுக்கு உகமோர் அறிய உரை நீ முதல் காப்பாய். அதன் பிறகு வருவதெல்லாம் உன் உள்ளே இருந்து நான் சரிசமமாக நான் வகுக்கிறேன். நீ எழுது இந்த காண்டத்தை. நான் உரைக்க நீ எழுதி நாடுவதை நாளறிய யான் உரைக்க நீ எழுதி அன்பு மக்கள் எல்லாம் அறிவதற்கு நீ சொல்லப்பா. அது மட்டுமல்ல அரிகோபாலா, இதை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா. இந்த அகிலத்திரட்டு எங்கே வாசிக்கப்படுகிறதோ அதை மகிழ்ந்திருந்து கேட்ட மக்களுக்கு அவர்கள் வேண்டி நின்ற வரங்கள் அத்தனையும் கிட்டும். அதற்கு மாறாக இதை பழித்தோர், இதை பார்த்து நகைத்தோர், இது பொய், இது மெய்யான வேதம் அல்ல, இது ஏதோ மனிதன் எழுதி வைத்தது, இது இவர்கள் எழுதி வைத்துக் கொண்டு பித்தலாட்டம் செய்கிறார்கள் என்றெல்லாம் யார் யார்கள் கேலியும் கிண்டலும் செய்கிறார்களோ இவர்கள் வறுமை கண்டு கடுநரகம் புக்கிடுவார் என்று அப்பன் பரம்பொருள் சொன்னதை இந்த ஏட்டு மூலமாக நமக்கு விளக்குகிறார். என் அன்பு மக்களே, அகிலத்திரட்டு என்பது இந்த கலியுகத்தின் ஒப்பற்ற வேதம். மலடியும் இக்கதையை மகா விருப்பத்தோடு இலகி தலம் மலர்ந்தோனை நாடி தங்கேற்பாளாம் ஆகில் குழந்தையில்லை குழந்தையில்லை என்று ஊரார்கள் மலடி மலடி என்று வேதனைப்படுத்துகின்ற தாயே, நீ மா விருப்பத்தோடு மனம் இறங்கி இந்த வார்த்தைகளை, இந்த அகிலத்திரட்டு வாசகத்தை நீ கேட்பாயானால் ஐயா சொல்லுகிறார், என்னானை பார்வதியாள் ஈஸ்வரனார் தன்னானை உன்னானை மதலை உடனே கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு சத்தியமட்டு சொல்லுகிறார். ஆக யாரும் குறை என்று இருக்க வேண்டாம். குறையென்று இருப்பவர்கள் இந்த அற்புதமான வேதத்தின் வாசகத்தை கேளுங்கள், கேட்பவர்க்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும் என்று ஐயா சொல்லி, குட்டமது கொண்டோ குணம் வைத்து கேட்பீரால் திட்டமது சொன்னோம் தீரும் திருவானை. குட்டம் கொடிய கன்னப்புத்து போன்ற கொடிய நோய்கள் எல்லாம் உள்ளவர்கள், மருத்துவர்களால் தீர்க்க முடியாத நோய் உள்ளது, சஞ்சலங்கள் பட்ட அன்புள்ளவர்கள் எல்லாம் ஐயாவுடைய இந்த வாசகத்தை கேட்டால்
திட்டமது சொன்னோம் தீரும் திருவானை என்று சத்தியமிட்டு ஐயா அற்புதமாக சொல்லுகிறார். இந்த ஏடானது அற்புதமாக எழுதப்பட்ட அந்த காலத்தையும் அதை எழுதிய அரிகோபாலன் யார் என்பதையும் உணர்த்திய இறைவன் இந்த ஆகமமானது நமக்கு எங்கிருந்து வந்தது என்பதையும் அந்த இடத்தின் புதுமைகளையும் ஐயா வருகின்ற வாசகத்திலே நமக்கு அழகாக எடுத்து வைக்கிறார். அன்பானவர்களே, எல்லோரும் புரிகின்ற வண்ணம் எளிமையான தமிழிலேதான் இந்த அம்மானை வகுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்களும் இசையோடு பாடுகின்ற பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆக இது எழுதப்பட்ட இந்த வேதம் எழுதப்பட்ட இடமான அந்த தட்சிணாபூமியினுடைய சிறப்புகளை ஐயா சொல்லுகிறார். ஆண்டாயிரத்தி 8 மாசியிலே சான்றோர் வளரக்கூடிய தாமரையூர் நற்பதியில் மூன்றான சோதி உறைந்திருந்த இந்த தட்சணம், அந்த மூவரும் ஒரு பொருளாக வந்த அப்பன் அமர்ந்திருக்கின்ற இந்த தட்சணம் இது சாதாரண தட்சணாபூமி அல்ல. மூவாதி மூவர் அமர்ந்திருக்கின்ற தட்சணம், தேவாதி தேவர்கள் திருக்கூட்ட தட்சணம், வேத புரோகிகள் எல்லாம் வந்தமர்ந்திருந்த தட்சணம், நாதாந்த வேந்த நாடுகின்ற தட்சணம்,
அகத்தீஸ்வரர், மகத்தான மாமுனிவர் அத்தனை பேரும் இங்கே வாழுகின்ற தட்சணம். தானுமால் வேதன் தாமதிக்கும் தட்சணம். ஆணவம் சேர் காளி அமர்ந்திருக்கின்ற தட்சணம். தோஷமிகு கர்மம் தொலைக்கின்ற தட்சணம். நீச வினை தீர நீராடும் தட்சணம். பார்த்தீர்களா எவ்வளவு சிறப்பை கொடுக்கிற அகத்தீஸ்வரர் அமர்ந்திருக்கின்ற தட்சணம். இந்த பூமி தட்சிணா பூமிங்கிறது சாதாரண பூமி அல்ல என்பதை ஐயா இந்த வாசகத்தின் மூலம் இந்த உலகத்திற்கு எடுத்து வைக்கிறார். கர்ம வினைகள் இருக்கின்றார், அதை தீர்ப்பதற்கான அழகான முத்திரை தீர்த்தம் அமர்ந்திருக்கின்ற தட்சணம். மாது குமரியானவள் இங்கே மகிழ்ந்திருக்கின்ற தட்சணம். ஆனைப்படைகள், சேனை படைத்தளங்கள் அனைத்தும் அலைந்திருக்கின்ற தட்சணம் என்று இந்த தட்சிணா பூமியினுடைய சிறப்புகளை பகவான் நமக்கு சொல்லி, இந்த தட்சிணா பூமி வந்திருக்கின்ற இந்த சீமை எப்படிப்பட்டது தெரியுமா என்பதை அற்புதமாக ஐயா நமக்கு எடுத்துத் தருகிறார். கச்சனிந்தனத்தாளோடு கரைமிட தன்னலீச பச்சைமால் முனிவர் தேவ பதுமலர் கமல தேவி நிச்சயமான கண்ணி நிறைந்திடும் பூமியான தெச்சனா புதுமை சொல்லி சீமையின் இயல்பும் சொல்வோம். பொறி வண்டி
சொர்ணம் அளித்து சொகுசு பெற நிற்பாரோ இயற்கையின் வளமைகளை, அந்த இயற்கையின் அற்புதங்களை தன்னகத்தே சூழ்ந்திருக்கின்ற இந்த தட்சணாபூமி அமர்ந்திருக்கின்ற சீமை இருக்கிறது, அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை ஐயா அகிலத்திரட்டு மூலமாக நமக்கு சொல்லுகிறார். புன்னை மரங்கள் எல்லாம் மலர் பூத்து சொரிய அந்த மலரிலே இருக்கின்ற வாசத்திலே, அதன் இதழிலே அந்த மலரிலே சொரிகின்ற தேன்களையும் உண்டு பொசிப்பதற்காக அப்படியே ரீங்காரமிடுகிற வண்டுகளும், அப்படி என்றால் எவ்வளவு இயற்கை வளம் செழிந்த பூமியாக இருக்க வேண்டும். அன்னமது குதித்து ஆறாடும் சோலைகளும், கண்ணல், கதலி, கரும்பு, பலாச்சுளை எந்நேரமும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளையெல்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற இந்த சீமை, எங்கெங்கும் நாதம் சிவசிவா ரகரா என்று இறைவனை எப்பொழுதும் அபயமிட்டுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நாம ஒலியும், முடியும் அடியில்லா முதலோனை போற்றொலியும், அடிமுடி காணாத அந்த ஆதி பரம்பொருளை எப்பொழுதும் வேண்டி வேண்டி வணங்குகின்ற மக்களெல்லாம் சூழுகின்ற அவர்கள் இடுகின்ற அந்த நாம முழக்கங்கள், இதையெல்லாம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சீமை, இந்த அற்புதமான சீமை, மடியில் பணம் போட்டும் மார்குத்தும் பேரொலியும் முத்தாலே பாண்டி. பாருங்கள், பாண்டி விளையாட்டுக்கு முத்துக்களை வைத்து விளையாடினார்களாம். அவ்வளவு செல்வ செழிப்பும் இயற்கை செழிப்பும் நிறைந்த பூமியாக இந்த சீமையை சொல்லுகிறார். மத்தாலே மோரும் மடமடன்ற பேரொலியும், மோரு கடைகின்ற அந்த ஒலி எங்கு பார்த்தாலும் கேட்குமா. அப்படிப்பட்ட சீமை இந்த அற்புதமான சீமை. சமுத்திரத்து முத்து தான் கரையில் சேருவதும், குமுத்திரளாய் பெண்கள் குரவையிடும் ஒலியும், பெண்கள் குரவையிட்டால் அது மங்களமான பூமி என்றுதானே அர்த்தம். அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த பூமி என்று ஐயா சொல்லுகிறார். சிவனே சிவனே என சிவகருத்தாய் நிற்பாரும், தவமே பெரிதனவே தவநிலைகள் செய்வாரும், கோவிந்தா என்று குரு பூஜை செய்வாரும், நாவிந்தையாக நால்வேதம் பார்ப்பாரும், மாறிபொழியும் மாதமும் 3 தரம், ஒரு மாதத்திற்கு 3 முறை மாறி பெய்கின்ற நாடு இந்த நாஞ்சில் நாடு. இந்த நாட்டிலே ஏறு பெருகி ஏரடிக்க மல்லரெல்லாம் நாற்று நடும்புரசி நளினமிகுச் சொல்லலி. எங்கு பார்த்தாலும் இயற்கை பசுமை வெளிகள், அங்கே விவசாயம் செழித்து வளர்ந்ததாக இந்த பூமியை சொல்லுகிறார். கூத்து ஒலியும் குருபூசை தன்னொலியும் எப்பாரெல்லாம் முகழும், ஏகா பதியது போல் தப்பாத தச்சனத்தின் தன்மை இதம்மான. அன்றைய காலகட்டம் இயற்கை வளங்கள் பெருகி செல்வ செழிப்போடு மக்கள் வாழ்ந்து, எங்கும் இவ்வளவு செழிப்புகள் இருந்த பிறகும் இறைவனை வேண்டி துதிக்கின்ற அற்புதமான பூமியாக இந்த சீமை இருந்தது என்பதை ஐயா நமக்கு அகிலத்திரட்டு மூலமாக விளங்க வைக்கிறார். அதோடு நின்றுவிடவில்லை, இந்த பூமியை ஆண்டு கொண்டிருந்த தர்மங்கள், ராச நீதங்கள், அங்கு வாழ்ந்த மக்களுடைய நிலைகள் அத்தனையும் நமக்கு வருகின்ற வாசகங்களிலே ஐயா நமக்கு அறிவுறுத்துகிறார்.
காமனை எரித்த ஈசன் கழலினை மறவா வண்ணம் பூமண குழலாழ்கண்ணீ பொருந்திடும் நகரியான சீமையின் குணமும் சொல்லி சிறந்திடும் பூமி தன்னிலோ நேமராதருமஞாய நிலைதனை நிகழ்த்துவாரே. ஆதி பொருளை அனுதினமும் தனோக்கி கொதியுடனீரம் சொல்லுவேனம் மானை தெய்வ மனு நீதம் தேசாதி ரசனிதம் மெய்யறிந்த நீதம் விளம்புவேனம் மானை ஆதிப்பொருளை அனுதினமும் தானோக்கி சோதியுட நீதம் சொல்லுவேன் அம்மானை தெய்வ மனுநீதம் தேசாதி ராசநீதம் மெய்யருந்தும் நீதம் விளம்புவேன் அம்மானை என்று ஐயா நமக்கு அழகாக சொல்லுகிறார். 1008 திருப்பதிக்கும் எப்பொழுதும் வாயுதமாய் பூசை வகுப்பு முடங்காது. அங்கு வழிபாட்டு முறைகள் முடங்காமலும் அந்த கோயில் கிணறு குளங்கரைகள் எல்லாம் எந்த வகையிலும் அழுக்குப்படாமலும் தேய்வு வராமலும் அதை எப்பொழுதும் சுத்தமாக வைத்தும் சுற்று மதில் கட்டி எளியோர் வலியோர் என்று எண்ணி மிக பாராமல் களிகூற நன்றாய் கண்ட வழக்கை உரைப்பார். கண்டதை சொல்லக்கூடிய மக்கள் நியாயம்தான் அவருடைய உள்ளத்திலே வரும். அப்படிப்பட்ட தர்மம் அந்த பூமியிலே இருந்தது. அன்னம் மடம் வைத்து ஆகம் களிகூற எந்நேரமும் பிச்சை இடுவார் ஒளி இல்லை என்றல்ல.
இல்லை என்று ஒருவன் வந்தால் அவனுக்கு அன்னமிடுகின்ற மக்கள். அந்த தர்மங்கள் அங்கே சிறப்பு இருந்தது. பந்தலிட்டு தண்ணீர் பக்தருக்கு அளிப்பாரும், எந்த இரவும் இருந்து பிச்சை ஈவாரும், ஆறில் ஒரு கடமை அசையாமல் தான் வேண்டி தேறியே சோழன் சீமை அரசாண்டிருந்தார். அற்புதமான இந்த மக்கள் கொடுக்கிற அந்த வரியிலே ஆறில் ஒரு கடமை அசையாமல் தான் வேண்டி தேறியே சோழன் சீமை அரசாண்டிருந்தார். சிவாய நம என்ற சிவவேதம் அல்லாது கவாயமாய் சொல்ல கருத்தறிய மாட்டார்கள். எவ்வளவு சிறப்புகள் இந்த மக்களுக்கு, எவ்வளவு சிறப்புகள் இந்த பூமியிலே இருந்தது என்பதை எடுத்துச் சொல்லுகிறார். 12 ஆண்டு பரிவாய் இறை இருத்தார், 12 ஆண்டு பொறுத்து இறைத்தாரும் என்பார். இந்த மக்கள் 12 வருடங்கள் வரி கொடுத்திருந்தால் 12 ஆண்டுகள் வரி கொடுத்து பிறகு வரி கொடுக்க முடியவில்லை என்றால் 2 வருடங்கள் பொறுத்து தாருங்கள் என்று கூட மன்னன் விட்டிருப்பான் என்றால் செல்வ செழிப்புகளுக்குள் இந்த உலகம் இருந்தது, இந்த பூமி இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமை இந்த சீமையிலே இருந்தது. அவன் ஆண்டு கொண்டிருந்த சீமை தெய்வ நீதத்தோடும் ராச நெறிநீதத்தோடும் இருந்தது என்பதை அற்புதமாக ஐயா சொல்லி, இந்த சோழன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய தர்ம நீதங்களை இதில் எடுத்து வைத்த இறைவன் மறுபடியும் அந்த பூமியிலே வாழ்ந்த தெய்வ நீதமும் அங்கு வாழ்ந்த பெண்களுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் நமக்கு அகிலத்திரட்டிலே தருகிறார். இவ்வகையாக சோழன் இருந்து ராஜ்யத்தை ஆள கவ்வைகள் இல்லாவண்ணம் கலியுகம் வாழும் நாளில் செவ்வகை திருவேயான திருவுள கிருபை கூர்ந்து தெய்வமை நீதம் வந்து செய்தியை செலுத்துவார்.